டுடே பிளேஸ்மெண்ட் சக்ஸஸ் ரேட் நான் பார்க்க போகிற சிஸ்டர் தமிழரசி. அவங்க எங்களோட டைப் கம்பெனியில் சாஃப்ட்வேர் டெஸ்ட் இன்ஜினியர் ஆஃபர் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க வீட்டில் பற்றி சொல்லுங்கள். ஸோ உங்கள் நேட்டிவ் என்ன, எந்த காலேஜ் படிச்சீங்க, எந்த பாஸ்ட் அவுட், என்ன டிபார்ட்மெண்ட்? Myself Tamilaraசி Arthur, 2021 passed out. Army Engineering College வந்து எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஈஸி முடிச்சிங்க. ஸோ இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்க. மொத்தம் எத்தனை ரவுண்ட் இன்டர்வியூ இருந்துச்சு, என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்? நான் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதுனால ரவுண்ட்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்காக ஹெச்ஆர் ரவுண்ட் இருக்கு. ஹெச்ஆர் ரவுண்ட் வந்து க்ரைட்டீரியாலாம் செட் ஆனால் தான் செகண்ட் ரவுண்ட் வருவாங்க. ஸோ ஹெச்ஆர் ரவுண்ட் இதுவாகிட்டு செகண்ட் ரவுண்ட் வந்து 1-on-1 ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ தான். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் ஃப்ரெஷர் ஸ்டார்டிங் பிகினிங் மாதிரி கேட்காம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டெஸ்ட் கேசஸ் ப்ராஜெக்ட் ஓரியன்டட். ஓகே ஓகே. ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராஜெக்ட் ஓரியன்டடாக தான் டெஸ்ட் கேசஸ் கேட்டிருந்தாங்க. நான் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணேன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் கேசஸ் இல்லாமல் மெத்தடாலஜி, எந்த மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணிருக்கீங்க ப்ரீவியஸ் கம்பெனில. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ராஜெக்ட் ஓரியன்டா தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ரவுண்ட் வந்து மேனேஜர் ரவுண்டு. ஸோ லீடு தான் வந்து கனெக்ட் பண்ணி விர்ச்சுவலா எடுத்திருந்தாங்க. அதுலேயுமே வந்து எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருந்தாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 minutes கிட்ட இன்டர்வியூ போயிட்டு இருந்தது. என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் எனக்கு நாலேஜ் இருந்ததுனால எனக்கு ஈஸியா இருந்தது ஷார்ட் லிஸ்ட் ஆகுது.